வணக்கம். உங்களோட வாழ்க்கையில நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நாம உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனசுல நினைச்ச எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. இது நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, நம்மள சுத்தி இருக்கிற நிறைய பேருக்கு நம்மளோட தேவைகள் தான் முக்கியமே தவிர, நம்மளோட உண்மைகள் அவங்களுக்கு முக்கியமே கிடையாதுங்க. அதுவும் உங்ககிட்ட இருக்கிற தேவைகள் தீர்ற வரைக்கும் தான் அவங்க உங்ககிட்ட ஒட்டி உறவாடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல உங்களுடைய எந்த காரியமும் உங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, உங்கள கண்டுக்கவே மாட்டாங்க. டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. அதனால தாங்க சொல்றேன், எல்லார்கிட்டயும் மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, உங்கள விட முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாதுங்க. ஸோ தயவு செஞ்சு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நல்லவங்கன்னு நினச்சி சில பேர்கிட்ட சொல்கிற விஷயங்கள் அவங்க ஒரு விஷயத்த 9ஆ திரிச்சு நீங்கள் சொன்ன உண்மையை வச்சு உங்களையே அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இன்னும் சில பேர் இருப்பாங்க, நல்லா பேசிட்டா அவங்க கிட்ட இருக்கிற அந்த வீக்னஸை அப்படியே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்காதீங்க. உங்களுடைய வீக்னஸை நீங்கள் அடுத்தவங்க கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா, நீங்களே அவங்களுக்கு என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு எழுதி கொடுக்கறதுக்கு சமம். அதனால மறந்துடாதீங்க. இதுக்கு மேலே எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது, இதுக்கு மேலே அந்த விஷயத்த மாற்றிக்கோங்க. என்றைக்குமே சும்மா இருக்கிறத விட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. ஸோ ஒரு மிஷின் சும்மாவே இருக்குது அப்படின்னா அது துரு பிடிச்சி போயிடுங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மரியாதை இருக்கும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, கடிகாரம் ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு. அது கடிகாரம் நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தூக்கி ஓரமாக போட்டுருவாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க தூங்கும் போது கூட உங்களோட காலை அசைச்சிக்கிட்டே தூங்குங்க. ஏன்னா நம்ம கூட இருக்கிற சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லைன்னா நம்ம செத்து போயிட்டோம் அப்படின்னு நினைச்சு நம்மளை அப்படியே எடுத்துட்டு போய் மண்ணோட மண்ணா அடக்கம் பண்ற நிறைய மனுஷங்க நம்மளை சுத்தி இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்க யாரு அப்படிங்கிறத அப்பப்ப நீங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்காக உங்களை பத்தி நீங்க அடுத்தவங்க கிட்ட போய் பெருமையா பேசுங்க அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாதுங்க. உங்களுடைய செயல்ல நீங்க யாரு அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ என்னைக்குமே ஓஞ்சு போய் உட்கார்ந்துடாதீங்க. நீங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க பின்னால இருக்கிறவங்க வேகமா உங்களை இடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ வாழ்க்கையில எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய லட்சியத்தை மட்டும் அடையிற வேகத்தை மட்டும் குறைச்சிக்காதீங்க. அது கண்டிப்பா சொல்றேன். உங்களை கீழே தள்ளிவிட்டு உங்க மேலே ஏறி மிதிச்சுட்டு நிறைய பேர் போடுறதுக்கு நீங்களே வழிவகை பண்ணி கொடுத்த மாதிரி ஆயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. உறவுகள் கிட்ட கொடுக்கறது வாங்குறதுலாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாவே வச்சுக்கோங்க. இதை நான் ஏன் சொன்னேன்னா, இங்க கூடுனாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. வாழ்க்கையில என்னைக்குமே சொல்றேங்க, சில நேரத்துல சில சமயம் நம்மளுடைய உறவுகள் நமக்கு கை கொடுப்பாங்க. இன்னும் சில உறவுகள் காலை வாரி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ யாரு எப்ப எப்படி இருப்பாங்கன்னு நமக்கே தெரியாதுங்க. இன்னும் சொல்லணும்னா, நம்மளால பயனடைஞ்சவங்க நமக்கு நன்றி விசுவாசத்தை காமிப்பாங்க அப்படின்னு நாம எதிர்பார்க்கறது நம்மளுடைய மிகப்பெரிய முட்டாள்தனம். ஸோ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளால யார் பயன் பெற்றாங்களோ அவங்க தான் முதல்ல நம்மளுக்கு துரோகம் பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள்ல நான் பார்த்துட்டு இருக்கேங்க. நீங்களே உங்களை சுத்தி இருக்கிற நிறைய விஷயத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய பாடங்கள் இந்த வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஸோ ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. வாழ்க்கையில நீங்க படுகின்ற அந்த காயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, காயங்கள், கவலைகள், கண்ணீர், இதையெல்லாம் பார்த்து ஒருத்தர் சிரிக்கிறான் அப்படின்னா, அந்த நேரம் அவனை பார்த்து அப்பவே நீங்களும் சிரிச்சுட்டு எந்த ரியாக்ஷனும் பண்ணாம வந்துக்கிட்டே இருங்க. ஏன்னா நீங்க காயப்பட்டிருக்கிற அந்த சுச்சுவேஷன்ல ஒருத்தவங்களை பார்த்து நக்கலா சிரிக்கிறான் அப்படின்னா, அவன் வாழ்க்கையில அவன் இன்னும் பெருசா காயப்படல அப்படின்னு அர்த்தம். கவலையே படாதீங்க. இந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, இந்த விதி இருக்கு பாத்தீங்களா, யாரையுமே விட்டு வைக்காதுங்க. அவங்களுக்கும் ஒரு நாள் கஷ்டம், காயம், கவலைனா என்னன்னு உணர்த்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க யாரையும் பார்த்து நம்மளை இப்படி நக்கல் அடிச்சிட்டாங்களே, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்லாம் நீங்க ஃபீல் பண்றதுனாலயோ, அவங்கள பார்த்து முறைக்கிறதுனாலயோ, திட்டுறதுனாலயோ
10 பைசாவுக்கு பிரயோஜனமே கிடையாது. அதுக்கு மாறா அதே இடத்துல சிரிச்சிட்டு அமைதியா வந்து பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், வாழ்க்கை ஒரு நாள் அவனுக்கு உணர்த்துறத உங்க கண் கூடா நீங்க பார்ப்பீங்க. மறந்து போயிடாதீங்க. மரியாதை அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. நெறைய பேரு நம்மள எப்படி நடத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி நீங்க மத்தவங்களுக்கு மரியாதையா நடத்தணும், பேசணும், பழகணும். அப்படி நம்ம கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மரியாதை நமக்கு தன்னால கிடைக்குங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் இருக்காங்க, பணம் இருக்கு, பதவி இருக்கு அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்கள ரொம்ப அலட்சியப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, கிண்டல் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், மரியாதை நீங்க தேடி போனாலும் கிடைக்காது. நீங்க கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காது. ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க கொடுக்குற மரியாதை தான் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்குமே யாருடைய சுயமரியாதையும் நீங்க கெடுக்கணும்னு நினைக்காதீங்க. ஒரே ஒரு விஷயம்தான், உங்களுடைய சுயமரியாதைய மற்றவங்க சீண்டி பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ அடுத்தவங்க உங்களை ஒரு மாதிரி நக்கலா உங்க சுயமரியாதையை கெடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்றதுக்கு எக்காரணத்தை கொண்டும் நீங்க அனுமதிக்கவே கூடாது. இது நான் ஏன் இந்த இடத்துல உங்ககிட்ட சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் அடுத்தவங்க நம்ம தலைமையில ஏறி மிளகா அரைக்கிற வரைக்கும் வாயை பொளந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தாதான் ஐயோ என்னை இப்படி பண்ணிட்டானே அப்படி பண்ணிட்டானேன்னு புலம்புறது. ஸோ இதுக்கு மேலேயாவது கவனமா இருங்க. யார் எப்படி அப்படிங்கிறத ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. யாரையும் உங்களை ரொம்ப ஈஸியா அலட்சியப்படுத்துறதுக்கு விட்டு கொடுத்துறாதீங்க. உங்களோட பழகுற எல்லா உறவுகளுமே உங்க கூட நட்பா இருப்பாங்க, உங்க கூட உண்மையா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்க மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் கொட்டி தீர்த்துடாதீங்க. நிறைய பேர்கிட்ட நீங்க சொல்ற விஷயங்கள் உங்க வாழ்க்கைய நீங்களே பின்னாடி தள்ளி விட்டுக்கிறதுக்கு சமம். ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லார்கிட்டையும் ரொம்ப எளிமையா இருங்க, அது தப்பே கிடையாதுங்க. ஆனா எல்லார்கிட்டையும் வெகுளியா இருக்காதீங்க, அது மிகப்பெரிய முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனம் உங்க வாழ்க்கையில உங்களை எங்கேயோ கொண்டு போய் தள்ளி விட்டுரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் ஒட்டுமொத்த வெளிச்சத்தையும் உங்க வாழ்க்கையில இருந்து அழிச்சிட்டு போயிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் மேலேயும் அதிகப்படியான அதீத கற்பனையோட பழகாதீங்க. இவங்க நமக்காக எல்லாம் பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, இப்படி இருப்பாங்க அப்படின்னு அடுத்தவங்க மேல அதிகப்படியான நம்பிக்கை நம்ம வைக்கிறதுனால கடைசியில என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனசுல இருக்கிற சில கற்பனையான அந்த நம்பிக்கையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன பண்ணுனா வெடிச்சுக்கிட்டு வந்துடும். அடுத்தவங்க மேல நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோம், எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி அவங்களும் இருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறது மிகப்பெரிய முட்டாள்தனம். நீங்க வைக்கிற பாசம் மாதிரியே அவங்களும் நம்ம மேல வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, கடைசியில சின்னதா ஒரு நெகட்டிவான விஷயங்கள் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சா கூட அது பெரிய விஷயமா உங்க கண்ணு முன்னால நிற்கும். அதனால யார்கிட்டையும் பெருசா அதீதமான கற்பனையோட பழகாதீங்க. அது உங்களுக்கே கடைசியில டேஞ்சரா முடிஞ்சிருங்க. நீங்க சந்திக்கிற எல்லா மனுஷங்களுடைய அந்த புன்னகை அன்பினுடைய வெளிப்பாடாத்தான் இருக்கும் அப்படின்னு நீங்களே கண்மூடித்தனமா நம்பிடாதீங்க. அதுல எத்தனை பேரு வஞ்சகத்தை நெஞ்சில வச்சுக்கிட்டு போலியா சிரிக்கிறாங்க அப்படின்னு நமக்கே தெரியாதுங்க. அதே மாதிரி எத்தனை பேரு கோவத்தை வெளிக்காமிக்க முடியாம அப்படியே சிரிப்பா காமிக்கிற மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே வன்மத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு போலியா சிரிக்கிறது நல்லாவே தெரியுங்க. அப்படியே நடிப்பாங்க, சிரிச்சு சிரிச்சு ஏமாத்துவாங்க. ஸோ தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. எத்தனை பேர் விரோதத்தோட, கோபத்தோட, ஆத்திரத்தோட, நம்ம மேலே இருக்கிற பொறாமையோட நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு நமக்கே தெரியாது. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும், நம்மளை பார்த்து சிரிக்கிற எல்லாருமே அன்பினுடைய வெளிப்பாடைத்தான் அப்படி சிரிச்சு காமிக்கிறாங்க அப்படின்னு மட்டும் கண்மூடித்தனமாக நம்பிடாதீங்க. மனுஷங்களுடைய மனசு இருக்கு பார்த்தீங்களா, அது கொடுக்குற வரைக்கும் தான் நல்லவங்க அப்படின்னு நம்புங்க. நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லவங்கன்னு முத்திரை குத்துவாங்க. கொடுக்கறத நிறுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நீங்க கெட்டவங்கன்னு முத்திரை குத்தப்படுவீங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல அதை திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா
தயவு செஞ்சு அதை திருப்பி கொடுத்துருங்க. அதனால உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சொல்கிறேன், என்னைக்காவது ஒரு நாள் யாராவது ஒருத்தர் உங்களை சொல்லி காமிக்கிறதுக்கோ அதனால நீங்கள் பிரச்சனையை அனுபவிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் எதுக்கும் கடங்காரனா இருக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ நான் சொல்கிறேன், இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.